ஹாய் guys, வெல்கம் பேக் டு த ரியல் கிரிக்கெட் ஃப்ரெண்ட் யூடியூப் சேனல். சென்னைக்கு ஒரு வீடியோவில் நம்ம சிஎஸ்கே vs எஸ்ஆர்எச் மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரிக்கெட் பற்றின டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 2 ஹோம் கேம்ஸ் முடிச்சுட்டு நவ் சிஎஸ்கே ஹேஸ் டிராவல் டு ஹைதராபாத். ஸோ இந்த மேட்ச் வந்து ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இன் ஹைதராபாத்தில் தான் நடக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இப்போ ஓவர் த இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2024க்கு அப்புறமா அந்த ட்ரெண்ட் மாறி நல்ல ஹைதராபாத்தில் ஒரு ஹை ஸ்கோரிங் விக்கெட்டாக உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஒரு பாசிட்டிவே பேட்டிங் மட்டும்தான். ஸோ ஒரு பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கிற டீம் அப்படின்றனால ஸோ அவங்க தான் அந்த டெம்ப்ளேட்டே செட் பண்ணாங்க. அந்த 300 அடிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் தான் ஹைதராபாத்ல கிரியேட் பண்ணாங்க. பட் 2026ல எந்த மாதிரி சர்ஃபேஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரைக்கும் 2 கேம்ஸ் நடந்திருக்கு ஹைதராபாத்ல. அதில் ஒரு மேட்ச் வந்து ஒரு எப்படி சொல்ல மார்னிங் மேட்ச்னால ஒரு 160க்குள்ள ஒரு டார்கெட் அடிச்சு அதை வந்து லக்னோ சேஸ் பண்ணி ஹைதராபாத் அங்கே தோத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு மேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட் கேமு. ஸோ அந்த நைட் கேம்ல கிட்டத்தட்ட எஸ்ஆர்எச் ஒரு 212 அடிச்சு அதை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. 159 ஐ திங்க் ஸோ, இஃப் ஐம் நாட் ராங். அந்த ஸ்கோருக்கு ராஜஸ்தான் ராயல் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு மேட்ச் வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க 160, லக்னோ ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு மேட்ச் 212 இங்க வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுல என்ன முக்கியமான விஷயம், 212 டிஃபெண்ட் பண்ணதை விட ஒரு 159 160 அந்த மாதிரியான ஸ்கோருக்குள்ள ராஜஸ்தான் வந்து அவுட் ஆயிருக்காங்க. அப்படிங்கும்போது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சர்ஃபேஸ் வந்து நினைச்ச அளவுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃபாஸ்டான ஒரு விக்கெட்டா இல்ல. ஸோ இங்க வந்து ஒரு பிளாக் சாயில் விக்கெட் தான் யூஸ் பண்றாங்க. அந்த விக்கெட் இப்போ எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொன்னா இப்ப 4 இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. அந்த 4 இன்னிங்ஸ்ல 3 இன்னிங்ஸ் சர்ஃபேசஸ் அரௌண்ட் தட் 160 மார்க். சொல்லப்போனா 155 to 160. அந்த 160ன்றதே ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வெரி வெரி எப்படி சொல்ல லோ ஸ்கோரிங்கான ஒரு கேம் மாதிரி இருந்திருக்கு. பட் ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும் எஸ்ஆர்எச்சால 200க்கு மேல அடிக்க முடிஞ்சிருக்கு அந்த நைட் மேட்ச்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ரிலேட்டிவ்லி ஸ்லோவர் சர்ஃபேஸ், அதாவது ஸ்லோவா இருக்கும்னு நான் சொல்லல. அதே நேரத்துல எதிர்பார்க்குற அந்த 300 லெவல்ல கண்டிப்பா இருக்காது. ஓரளவுக்கு ஒரு ஸ்லோவரான சர்ஃபேஸா தான் இருக்கும் அப்படின்றதா பிச் ரிப்போர்ட்டா இருக்கும். இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு லைன் அண்ட் லென்த்தை யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும், நல்ல கிரிப் பண்ண தெரிஞ்ச ஸ்பின்னர்ஸ்க்கு இங்க விக்கெட் சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் 5 to 6 ஓவர்ஸ்க்கு இங்க விக்கெட் விழுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, லேட் ஸ்விங் இருக்கிறதுனால. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்றது, அதுவும் அந்த இனிஷியல் ஃபேஸ் சொல்றேன், அந்த 5-6 ஓவர் பவர் பிளேல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்றது இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். மூவிங் ஆன் டு பிளேயிங் கண்டிஷன்ஸ் இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்டான அவுட் ஃபீல்டுன்னு கிடையாது. இப்ப சேப்பாக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்னிங் குவிக் அவுட் ஃபீல்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? பட் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்டிக்கி விக்கெட்டு, கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்ல ஒரு பால் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா டிராவல் ஆகாத ஒரு பிளேயிங் கண்டிஷன்ஸா தான் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 69 மீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்கொயர் பவுண்டரிஸ் அதோட கொஞ்சம் குட்டியா ஒரு 64 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்றதான் விஷயம். டியூ ஃபேக்டர் வந்து இங்க ஒரு எப்படி சொல்றது, சில பாயிண்ட்ல தேர் கேன் ஹேப்பன் ஃபார் டியூ. ஸோ 50-50 சிம்பிளா சொன்னா 50-50 கால் அப்படின்னு சொல்லலாம் டியூ ஃபேக்டர். ஸோ மூவிங் ஆன் டாஸ் டிசிஷனிங் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். ஏன்னா எப்படியும் டாஸ் தோக்க தான் போறோம். இருந்தாலும் ஒருவேளை உலகத்தில் 8வது அதிசயமா நம்ம டாஸ் ஜெயிச்சோம் அப்படின்னா ப்ராபப்ளி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும் அப்படின்றது. ஏன்னா இப்போ ஐபிஎல் இந்த 2026 பார்த்தீங்கன்னா யார் டாஸ் ஜெயிச்சாலுமே 90% வந்து சூஸ் டு சேசிங்கா தான் இருக்கு. பட் இந்த லேட் ஸ்விங் இருக்கு அப்படின்ற காரணத்தினால அதை எஸ்ஆர்எச்சோட ஒரு நியூ ஒரு பவுலிங் சென்சேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த பிரஃபுல் ஹிஞ்ச் அண்ட் சாகிப் ஹுசேன். ஸோ போன மேட்ச் தான் அவங்க டெபியூ பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ பேட் குமின்ஸ் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறாரான்னு தெரியல. ஓகேவா? வி டோன்ட் ஹேவ் தட் கிளாரிட்டி ஆன் ஹிஸ் ஃபிட்னஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த ஸ்விங் இருக்கு, ஒரு 5 ஓவர்ஸ் கஷ்டம் அப்படிங்கும்போது அந்த ரிஸ்க் எடுத்து அவங்க வேற ஏதோ எப்படி சொல்ல ஒரு நியூ டேலண்ட் எந்த மாதிரியான ஃபார்ம்ல இருக்கான் இல்லன்றது அடுத்த விஷயம். ஒரு நியூ டேலண்ட் கண்டுபிடிச்சு வரும்போது 2-3 கேம்ஸ் நல்லா பண்ணுவான், அவனுக்கு அது கிளிக் ஆகும்போது. ஸோ அந்த இடத்துல நம்ம போய் மாட்டிக்கிட்டு தோத்துறக்கூடாது அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ அதனால மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சு we can try to defend அப்படின்றதா ஒரு டாஸ் டிசிஷனா இருக்கும். டியூ ஃபேக்டர் பத்தி பெருசா யோசிக்க தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது எதை பத்தியுமே யோசிக்க தேவையில்ல, ஏன்னா டாஸ் தோக்க போறோம். ஸோ மூவிங் ஆன் டு பிளேயிங் 11 என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேம் டீம் போட்டிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி கலீல் அஹமத் இன்ஜுரி அண்ட் ரூல்ட் அவுட் ஆஃப் இந்த ஐபிஎல் 2026 அப்படின்றதுனால இப்போ ஒரு சேஞ்ச் கண்டிப்பா எக்ஸ்பெக்டட் தான். அது வந்து இப்போ லைக் டு லைக் அப்படின்னு சொல்லும் போது இப்போ பேக்கப்பா யார் இருக்கானா முகேஷ் சௌத்ரி இருக்காரு. ஸோ அவரை வேணா பேக்கப்பா கொண்டு வரலாம். பட் ஸ்டில் அப்படி முகேஷ் சௌத்ரி பேக்கப்பா கொண்டு வந்தாலும் எப்படி சொல்ல ஒரு டாக்டிக்கல் கால் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் ராமகிருஷ்ண கோஷ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா பேட்டிங் கிடைக்கும். அந்த நம்பர் 8ல வந்து இப்போ அகில் ஹுசேன் தான் இருக்காரு. இப்போ அகில் ஹுசேன் இந்த பிச்சுக்கு தேவையானு நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா அகில் ஹுசேன் இஸ் ப்ரிடாமினன்ட்லி பவர் பிளே பவுலர். ஆனா போன மேட்ச்ல அவர் பவர் பிளேல போடல, ஏன்னா சுனில் நாராயண் ஓப்பனிங் வந்தாரு.
இப்போ ரஹானே அண்ட் ஃபின் ஆலன் போத் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்ல ஒரு ரைட் ஹேண்டர் தட் இஸ் ரஹானே டிராப் பண்ணிட்டு டிராப் டவுன் பண்ணிட்டு சுனில் நரேனோட ஓபன் பண்ணி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வரும்போதே அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆகிய அகில் ஹுசேனுக்கு பால் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்ச ருத்ராஜ் வந்து இங்க எஸ்ஆர்எச் டாப் 3 எடுத்து பாத்தீங்கன்னா அபிஷேக், டிராவிஸ் ஹெட், நிஷாந்த். ஸோ ஃபுல்லாவே டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அப்படிங்கும்போது கண்டிப்பா பவர் பிளேல அகில் ஹுசேன் போடுறதுன்றது ரிஸ்கி கால். இப்போ நீங்க வந்து இந்த மேட்ச் அப்ஸ் எல்லாம் பெருசா பார்க்கல அப்படின்னா நீங்க அகில் ஹுசேன் விளாடலாம். ஆனா அப்படி மேட்ச் அப்ஸ் பார்க்கலன்னா நீங்க போன மேட்சே லெஃப்ட் ஹேண்டர் வரும்போது நீங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அகில் ஹுசேன் கொடுத்துருக்கணும் பால. அப்ப நீங்க கொடுக்கல, அது கொடுக்காத டிசிஷன் கரெக்ட்ன்ற மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது இஃப் யூ ஆர் கோயிங் வித் தட் வின்னிங் ஃபார்முலா யூ கான் பிளே அகில் ஹுசேன் ஹியர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் அகில் ஹுசேன் போன மேட்ச் நல்லா போட்டாரோ இல்லை டிராப் பண்றது ஒரு ப்ராக்டிக்கலா இருக்காது. ஸோ இப்போ அகில் ஹுசேன் நீங்க ஆடும்போது உங்களுக்கு அந்த பேட்டிங்ல ஒரு 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 எப்படி சொல்ல டெப்த் பத்தலையோ அப்படின்னு தோணுது. அண்ட் மோர் ஓவர் த ஃபிட்னஸ் அபவுட் எம்எஸ்டி அதுலயுமே ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ அவர் வந்து ஹைதராபாத்துக்கு டிராவல் பண்ணியிருக்காரு, ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அட்லீஸ்ட் டக் அவுட்லயாவது உட்காந்துருப்பாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். இருந்தாலும் இப்போ அவர் விளையாடுறாருன்னா நம்ம எந்த ஸ்பாட்ல விளையாட வைப்போம். ஸோ ஒரு 2 to 3 கொஸ்டின் சடன்லி அரைஸ் அரௌண்ட் தட் பிளேயிங் லெவன். இப்போ ஒரு வின்னிங் ஃபார்முலா கிடைச்சிச்சு, பட் தோனிஸ் ரிட்டன் அண்ட் கலீல்ஸ் இன்ஜுரி பிளஸ் இந்த அகில் ஹுசேன் ஆடணுமா பிகாஸ் ஆஃப் த டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிராக்டிக்கலா எனக்கு தெரிஞ்சு முகேஷ் சௌத்ரி லைக் ஃபார் லைக் போட்டுட்டு தோனியை கொண்டே வராம கண்டினியூ பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் இப்போ நீங்க தோனியும் கொண்டு வரணும், அகில் ஹுசேனும் வேணாம்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எப்படி சொல்ல தோனி நீங்க கொண்டு வரலாம். பட் யார் ஸ்பாட்ல கொண்டு வரீங்க? கண்டிப்பா சர்ஃப்ராஸோட ஸ்பாட்ல தான் கை வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா பிரிவிஸ் அட் நம்பர் 4, 5ல வந்து டாப் 3 செட்டில்டு. இப்போ வந்து ருத்ராஜ் 1 டவுனுக்கு டிராப் பண்ணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் அவர் இந்த 14 மேட்ச் ஓப்பன் பண்ணா இன்னொரு ரன் அடிப்பாரு நான் இப்பயும் சொல்றேன். ஸோ வி ஹேவ் டு பேக். இப்போ என்னன்னா ஆயுஷ் 1 டவுன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் பவர் பிளேல அனுப்பிச்சா நல்லா பண்ணுவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஒருல பவர் பிளேல அனுப்பிச்சு அவரும் நல்லா பண்ணாம கெய்கோடும் நல்லா பண்ணாம இருந்தா இப்ப அட்லீஸ்ட் கெய்கோடோட ஃபேவரட் பொசிஷனான ஓப்பனிங்ல அவர் இருக்காரு. சோ அதுல அவர் நல்லா பண்ணல அப்படின்றது வேற. 1 டவுனுக்கு போய் நல்லா பண்ணாம நல்லா பண்ணிட்டு இருக்க ஆயிஷா ஓப்பனிங் இறக்கி அவனும் நல்லா பண்ணல அப்படின்னா சடன்லி அந்த டாப் ஆர்டர்ல திருப்பி கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஜஸ்ட் பேக் யுவர் பிளேயர்ஸ் இன் அ பேட் ஃபேஸ். ஓகேவா? சி பேட் ஃபேஸ் ஆர் காமன் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அதனால பேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டாப் 3 சேமா இருக்கும்போது 4ல பிரிவிஸ், 5ல டூபே அப்படிங்கும்போது நம்பர் 6ல நீங்க தோனி கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க சர்ஃப்ராஸோட ஸ்பாட்ல தான் கை வைக்கணும். ஏன்னா இப்ப நீங்க நம்பர் 6ல சர்ஃப்ராஸ் ஆடிட்டு ஆர்எல்ஸ் நம்பர் 4 சர்ஃப்ராஸ், 5 டூபே, 6ல பிரிவிஸ் ஆடி 7 ஓவர் 10 அண்ட் 8ல நம்ம தோனி இறக்குனாலோ இல்ல 7ல தோனி அண்ட் 8ல ஓவர் 10 கொண்டு வந்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அ கேட்ச் அரௌண்ட் தட் பவுலர் ஸ்பாட். அப்ப நீங்க 5 பவுலரோட போகும்போது கண்டிப்பா மாட்டிப்பீங்க. ஸோ இப்போ வந்து தோனி வரணும்னா சர்ஃப்ராஸோட ஸ்பாட்ல தான் வர்றது தான் பெட்டரா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான நிறைய குழப்பங்களை கொண்டுட்டு வராம சிம்பிளா லைக் ஃபார் லைக் யாரு? ஸோ கலீல் இல்ல, ஃபைன். கலீலுக்கு நம்ம பேக்கப் எடுத்து வச்சது முகேஷ் சௌத்ரி. அழகா அவனை இறக்கி விடுங்க, மிச்சம் அவனு இந்த மேட்சுக்கு தேவையில்லை அப்படின்னு நகர்த்திடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷனுக்கு முன்னாடி இங்க பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் யாரா இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்ல திருப்பியும் அதே ருத்ராஜ் தான் நான் எடுப்பேன். இந்த மேட்ச் அடிப்பாருன்னு நான் சொல்றேன். இந்த மேட்ச் அடிக்கலனாலும் பரவாயில்ல, அடுத்த மேட்ச் ருத்ராஜ் தான் எடுப்பேன். ஆக்சுவலி நான் ஒரே பிளேயரை 14 மேட்சுக்கு எடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பிச் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி யார் யார் ஃபார்ம்ல இருக்கா, எந்த மாதிரியான பிளேயர்ஸ் எந்த மேட்ச் அப்க்கு எதிராக எவ்வளவு நல்லா பண்ணான்னு யோசிச்சு ஒரு இதை தான் நான் கொடுப்பேன். ஆனா இங்க வந்து எப்படி சொல்ல மை ஈகோ வாஸ் ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ருத்ராஜை எடுத்துட்டு இப்ப ஒரு ஒழுங்கா பண்ணல. ஆனா அது ஒரு எப்படி சொல்ல எக்ஸ்டெண்டட் ஃபேஸ்க்கு அவர் நல்லா பண்ணாம இருக்கிறத நான் விட்னஸ் பண்ணும்போது என்னால வந்து ஒரு என்னோட ஈகோக்காகவே நான் அவரை திருப்பி எடுத்து அன்டில் அன்லெஸ் அவர் அடிக்கிற வரைக்கும் இந்த 14 மேட்ச் நான் அதை தான் எடுத்துட்டு இருப்பேன். ஸோ ஐ மேட் சவுண்ட் ராங். ஸோ நான் அப்படி இந்த மாதிரி ஈகோக்காக நான் அப்படி சொல்றது தப்பு தான். பட் இந்த பாயிண்ட்ல மட்டும் நான் அப்படி இருக்கேன். பிகாஸ் இந்த பிளே டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்ற செக்மெண்ட் வந்து நான் பர்சனலா கொடுக்குற செக்மெண்ட் தான். மிச்சம் எல்லா இடத்துலயுமே என்னோட ஹானஸ்ட் ப்ரிவியூஸ் தான் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் என்னோட ஒரு பயஸ்னஸ் ஆர் ஃபேவரட்டிசம் அப்படின்னு நீங்க என்ன வேர்ட்ஸ் கொடுத்தாலும் சரி அந்த விதத்துல நான் ருத்ராஜை திருப்பி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் சிஎஸ்கே இட் இஸ் கோயிங் டு பி ருத்ராஜ். அண்ட் ஃப்ரம் எஸ்ஆர்எச்ல இருந்து பார்க்கும்போது அந்த யங் பவுலர்ஸ் அந்த பிரஃபுல் ஹிஞ்ச் அண்ட் சாக்கிப் ஹுசேன் நல்லா போட்டிருக்காங்க. பேட் கமின்ஸ் வராரான்னு தெரியல. ஸோ அதையும் தாண்டி ஒரு குவாலிட்டியா ஒரு பேட்டர் எடுக்கலாம் அப்படின்னு யோசனை ஐ திங்க் இட் வில் பி இஷான் கிஷன். ஸோ எப்பயுமே நான் அபிஷேக் சர்மா பேக் பண்ணது இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ T20 வேர்ல்ட் கப் ரிவ்யூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதிலே ஆனா பெருசா ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் அபிஷேக் சர்மா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மேபி ஒரு இஷான் எடுக்கலாம் எஸ்ஆர்எஸ்ல இருந்து அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலி வின்னிங் ப்ரெடிக்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஹஸ் ஃபவுண்ட் அ வின்னிங் ஃபார்முலா. ஓகேவா? அதே மாதிரி எஸ்ஆர்எச்சோ ஹஸ் ஃபவுண்ட் சம்திங். அதாவது ஐ ஒன்ட் சே தே ஃபவுண்ட் அ வின்னிங் ஃபார்முலா பட் தே ஹவ் ஃபவுண்ட் சம்திங் டு கோ அண்ட் கெட் த 2 பாயிண்ட்ஸ். ஸோ அவங்க கிட்டயும் அந்த 2 யங்ஸ்டர் பவுலர்ஸ் எப்படி பண்றாங்கன்றது நமக்கு தெரியல. அதே மாதிரி சிஎஸ்கேல அந்த கலீல் அஹ்மத் இல்லாம முகேஷ் சௌத்ரி உள்ள வராரா, இல்ல ராமகிருஷ்ண கோஷ் கொண்டு வரீங்களா, இல்ல தோனி எடுத்துட்டு வந்து பவுலிங்கை வீக் ஆக்க போறீங்களா, அகில் ஹுசேன் நீங்க ஆடுறீங்களா இல்லையா,
ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் சடனா இந்த ஒரு கேம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற காரணத்தினால ஐம் கோயிங் டு சே 50-50. ஸோ ஐ மைட் பி எப்படி சொல்ல, I think I'm being harsh on CSK because they are more better balanced side than SRH. I 100% accept it, but at the same time, I somehow feel எனக்கு என்னமோ I can't say that 51-49 edge to CSK. It is going to be a very very close game to 50-50. But still, I think ஒரு அந்த ஃபார்முலா இருக்கிற காரணத்தினால மட்டுமே சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் அகைன் மீட் யூ ஃபார் த சிஎஸ்கே vs SRH மேட்ச் ரிவ்யூ. அன்டில் தென், பை கைஸ்.